ஒரு ராடிக்கல் சேஞ்ச் வேண்டுமா? அப்படியானால் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் படி முற்றிலும் மறைந்துவிடுங்கள். ஆம், நீங்கள் சரியாக கேட்டீர்கள். டிஸப்பியர். ஏனென்றால் சில சமயங்களில் உன்னை கண்டுபிடிக்க முதலில் உலகத்திலிருந்து உன்னை மாயமாக்க வேண்டும். இது ஒரு எஸ்கேப் அல்ல, இது ஒரு கம்ப்ளீட் சிஸ்டம் ரீசெட். மறைந்திருப்பதன் மூலம் உங்கள் மனதில் உள்ள அனைத்து குழப்பங்களை நீக்கி புதிய பார்வையுடன் உலகத்தை நோக்கலாம். உங்கள் பழைய பழக்கங்களை, உறவுகளை மற்றும் சிக்கல்களை விட்டுவிட்டு புதியதொரு வாழ்க்கையை உருவாக்கலாம். மறைந்திருப்பதற்கான சில வழிகள் உள்ளன. முதலில் உங்கள் சமூக வலைதள கணக்குகளை மூடுங்கள். உங்கள் தொடர்புகளை குறைத்து தனிமையில் சில நாட்கள் கழியுங்கள். இது உங்கள் மனதை சுத்தமாக்கும். அடுத்ததாக, உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்துங்கள். யோகம், தியானம் மற்றும் நடைபயிற்சிகள் மூலம் உங்கள் உடலையும் மனதையும் புத்துணர்வு பெறுங்கள். மூன்றாவது, உங்கள் ஆர்வங்களை மீண்டும் கண்டறியுங்கள். புதிய புத்தகங்களை படிக்கவும், புதிய திறன்களை கற்றுக்கொள்ளவும் அல்லது உங்கள் கலைத்திறனை வெளிப்படுத்தவும். இவை அனைத்தும் உங்கள் வாழ்க்கையை மறுபடியும் உருவாக்க உதவும். மறைந்திருப்பது உங்கள் சிந்தனைகளை தெளிவுபடுத்தி புதிய சாத்தியங்களை உருவாக்கும் வாய்ப்பு தருகிறது. மறைந்து வாழ்வை மாற்று தி அல்டிமேட் ரீபர்த் புரோட்டோகால் மூலம் உங்கள் வாழ்க்கையை புதிய முறையில் தொடங்குங்கள். மறைவதன் காரணம் த why behind the silence. நமது வாழ்வே ஒரு இரைச்சலின் கூட்டம். வாட்ஸ்ஆப் அண்ட் தொடர் செய்திகள், இன்ஸ்டா வின் ரீல்கள், கால்கள், தேவையற்ற அபிப்பிராயங்கள். நமது மனசானது முற்றிலும் எக்ஸாஸ்டட் ஆகிவிட்டது. அந்த சூழலில் மன அழுத்தம், கவலை மற்றும் மனச்சோர்வு போன்ற உணர்வுகள் அதிகரிக்கின்றன. சமூக ஊடகங்கள் நம்மை தொடர்ந்து இணைக்கின்றன, ஆனால் உண்மையில் அது நம்மை தனிமைப்படுத்துகிறது. அதனால் தான் நான் சொல்கிறேன், you can heal in the same environment that broke you. உன்னை காயப்படுத்திய அதே சூழலில் நீ மீண்டும் வலுவாக முடியாது. அப்போது என்ன செய்வது? ஸ்ட்ராட்டஜிக் டிஸப்பியரன்ஸ் தான் விடை. இது ஒரு தற்காலிகமான இடைவெளி, உங்களுக்கான சிந்தனை மற்றும் மன அமைதியை பெறுவதற்கான வாய்ப்பு. தற்காலிகமாக சமூக ஊடகங்களை விலக்கி உங்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் ஆரோக்கியத்தை முன்னிலைப்படுத்துங்கள். அதுவே தான் உங்கள் ட்ரூ ஃப்ரீடம் இற்கான முதல் படி. உங்கள் மனதில் உள்ள சத்தத்தை குறைத்து உங்கள் உள்ளத்தை மீண்டும் கண்டுபிடிக்கவும். இது ஒரு பயணம். உங்கள் உணர்வுகளை புரிந்து கொண்டு புதிய வழிகளை தேடுங்கள். மறைவதன் மூலம் நீங்கள் உங்கள் உண்மையான சிந்தனைகளை, உணர்வுகளை மற்றும் அடிப்படையான தேவைகளை அடையலாம். இந்த முறையில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மீண்டும் கட்டமைக்க முடியும், மேலும் உங்கள் மன அமைதியை மீண்டும் பெறலாம். மறைவதன் மூலம் உங்கள் உள்ளத்தில் உள்ள அமைதியை கண்டுபிடிக்கவும், உங்கள் உண்மையான சுதந்திரத்தை அனுபவிக்கவும். டிஜிட்டல் டீடாக்ஸ். சத்தத்தை சப்த சௌனியமாக்கு. முதலில் டிஜிட்டல் கிளட்டர் ஐ வெட்டுங்கள். தேவையற்ற ஆப்ஸ் ஐ டெலீட் செய்யுங்கள். ஸ்டோரிஸ், ஸ்டேட்டஸ், ஓவர் ஷேரிங் எல்லாவற்றையும் இன்ஸ்டன்ட் ஸ்டாப் செய்யுங்கள். ஒன்றை மனதில் கொள்ளுங்கள், if they can locate you, they can drain your energy. 7 days challenge. சமூக ஊடகங்களிலிருந்து 7 நாள் பிரேக் எடுக்கவும். இந்த பிரேக் உங்கள் மனதை சுத்தமாக்கும். முதலில் உங்கள் மனதில் உள்ள சத்தத்தை குறைக்கவும். உங்கள் அன்றாட வாழ்க்கையில் உள்ள சத்தத்தை சுமந்து செல்ல வேண்டிய அவசியமில்லை. அதற்காக உங்கள் டிஜிட்டல் சாதனங்களில் உள்ள தேவையற்ற தகவல்களை நீக்குங்கள். இது உங்கள் மனதிற்கு ஒரு சாந்தி தரும்.
சமூக ஊடகங்களில் அதிக நேரம் செலவிடும் போது அது உங்கள் மனதை சோர்வாகவும் கவலையாகவும் மாற்றும். 7 நாள் பிரேக் எடுத்தால் உங்கள் மனதில் புதிய சிந்தனைகள் தோன்றும். உங்கள் சிந்தனைகளில் தெளிவு வரும். இந்த டிஜிட்டல் டீடாக்ஸ் மூலம் உங்கள் மனதுக்கு ஒரு ஃப்ரெஷ் லீஸ் ஆஃப் லைஃப் கிடைக்கும். இதனால் உங்கள் வாழ்க்கையில் புதிய மாற்றங்களை காணலாம். டிஜிட்டல் டீடாக்ஸ் ஐ இன்று தொடங்குங்கள். உங்கள் மனதை சுத்தமாக்குங்கள். தொய்ஸ் உறவுகள் எனர்ஜி வாம்பயர்ஸ் ஐ வெட்டு. ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் இருக்கும் எனர்ஜி வாம்பயர்ஸ். அவர்கள் எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் அவர்களின் எதிர்மறை எண்ணங்கள் உங்கள் மனசக்தியை முழுவதுமாக வடித்துவிடும். இந்த எனர்ஜி வாம்பயர்ஸ் உங்கள் நேரத்தை, உணர்வுகளை மற்றும் ஆற்றலை சித்திரவதை செய்கிறார்கள். அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் உள்ள ஒளியை மங்கச் செய்யும். நீங்கள் எவ்வளவு முயற்சித்தாலும் அவர்கள் உங்கள் மனதில் உள்ள நல்ல எண்ணங்களை அழிக்க முயல்வார்கள். ஒரு ஹார்ட் ட்ரூத் ஐ சொல்லட்டுமா? நீங்கள் உங்கள் அமைதியை முன்னுரிமை அளிக்க எவருக்கும் விளக்கம் கொடுக்க வேண்டியதில்லை. உங்கள் மன அமைதிக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். எந்தவொரு விளக்கமும் தேவையில்லை. நீங்கள் அவர்களை உங்கள் வாழ்க்கையிலிருந்து நீக்க வேண்டும். உங்கள் மனதில் உள்ள அமைதியை பாதுகாக்க எனர்ஜி வாம்பயர்ஸ் ஐ வெட்டுங்கள். சைலண்ட் ஆகவே இருந்துவிடுங்கள். உங்கள் மெலனம்தான் அவர்களுக்கு பெரிய சைக்கலாஜிக்கல் ரிப்ளை ஆகும். உங்கள் அமைதியை மீண்டும் பெற, உங்கள் ஆற்றலை மீண்டும் பெற இந்த உறவுகளை வெட்டுங்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உள்ள நல்ல உறவுகளை வளர்க்கவும் உங்கள் ஆற்றலை மீண்டும் பெறவும் முயற்சிக்க வேண்டும். உங்கள் மன அமைதி முக்கியம். உங்கள் மனதில் உள்ள அமைதியை பாதுகாக்க எனர்ஜி வாம்பயர்ஸ் ஐ வெட்டுங்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கள். நீங்கள் எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் உங்கள் அமைதியை முன்னுரிமை அளிக்க வேண்டும். உங்கள் ஆற்றலை மீண்டும் பெறுங்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கள் மற்றும் உங்கள் மன அமைதியை பாதுகாக்குங்கள். தனிமை என்பது ஆபத்தானது அல்ல. அது மிகவும் சக்தி வாய்ந்தது. தனிமையில் நீங்கள் உங்கள் உண்மையான சக்தியை கண்டுபிடிக்கலாம். அந்த சீக்ரெட் டைம் ஐ நீங்கள் யூட்டிலைஸ் செய்யுங்கள். புத்தகம் படியுங்கள், உங்கள் எண்ணங்களை பதிவு செய்ய ஜர்னல் எழுதுங்கள், அல்லது மனதின் அமைதியை அடைய மெடிடேஷன் செய்யுங்கள். இந்த செயல்கள் உங்கள் உள்ளார்ந்த குரலை கேட்க உதவும். சௌனியத்தில் உங்கள் உள்ளார்ந்த குரல் தெளிவாக கேட்கப்படும். இது உங்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ள உதவுகிறது. தனிமை என்பது ஒரு பயணம். அதில் நீங்கள் உங்கள் உண்மையான அடையாளத்தை கண்டுபிடிக்கிறீர்கள். இருளில் எரியும் ஒரு ஃப்ளேமிங் டார்ச் ஐ போல உங்கள் தனிமை உங்கள் வாழ்க்கை பாதையை பிரகாசிக்க வைக்கும். தனிமை என்பது உங்கள் மனதை அமைதியாக்கும் மற்றும் உங்கள் எண்ணங்களை தெளிவுபடுத்தும் ஒரு வாய்ப்பு. தனிமையில் நீங்கள் உங்கள் ஆர்வங்களை ஆராயலாம், உங்கள் கனவுகளை உருவாக்கலாம் மற்றும் உங்கள் இலக்குகளை அடையலாம். இதனால் உங்கள் மனதில் உள்ள சிக்கல்களை தீர்க்கவும் உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றவும் உதவுகிறது. தனிமை என்பது ஒரு சக்தி, அதை பயனுள்ளதாக மாற்றுங்கள். உங்கள் தனிமையை அனுபவிக்கவும் அதில் உள்ள வாய்ப்புகளை பயன்படுத்தவும். உங்கள் தனிமை உங்கள் வாழ்க்கையின் முக்கியமான அங்கமாக மாறும். ரீஇன்வென்ஷன் உன்னை மறுபடியும் படைக்கும் படைப்பு. மறைந்திருக்கும் இந்த இடைவெளியில்தான் உங்கள் ஃபியூச்சர் செல்ஃப் ஐ கட்டியெழுச்சி செய்யுங்கள். புதிய பழக்கங்களை உருவாக்குங்கள். ஒவ்வொரு நாளும் உடற்பயிற்சி செய்யுங்கள். ஒரு புதிய திறனை கற்கவும். இந்த மாற்றங்கள் உங்கள் பழைய யூ ஐ மெதுவாக மறைத்து ஒரு கம்ப்ளீட்லி அப்கிரேடட் வெர்ஷன் ஆஃப் யூ ஐ உருவாக்கும். 30 டே செல்ஃப் ரீஇன்வென்ஷன் சேலஞ்ச் ஐ முயற்சிக்கவும். இந்த சவால் உங்கள் வாழ்க்கையில் டிராஸ்டிக் சேஞ்ச் ஐ அனுபவிக்க உதவும்.
முதலில் உங்கள் நோக்கங்களை தெளிவாக கண்டுகொள்ளுங்கள். அதற்கு பிறகு தினசரி செயல்களை திட்டமிடுங்கள். உங்கள் முன்னேற்றங்களை பதிவு செய்யுங்கள். ஒரு புதிய பழக்கம் உருவாக்க 21 நாட்கள் தேவைப்படும். ஆனால் 30 நாட்களில் நீங்கள் ஒரு புதிய மனிதராக மாறலாம். உங்கள் ஆரோக்கியம், மனநிலை மற்றும் திறன்கள் அனைத்தும் மேம்படும். இது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் வாய்ப்பு. இப்போது உங்களை மறுபடியும் உருவாக்குங்கள். உங்கள் புதிய பயணத்தை இன்று தொடங்குங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு முன்னேறுகிறீர்கள் என்பதை பாருங்கள். முடிவில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குங்கள். உங்கள் ஃபியூச்சர் செல்ஃப் ஐ உருவாக்குங்கள். தி கம்பேக் சக்தியுடன் ஒரு புதிய அவதாரமாக திரும்புவது என்பது ஒரு மாபெரும் அனுபவமாகும். அந்த பவர்ஃபுல் சைலன்ஸ் மற்றும் சாலிட்யூட் இல் வளர்ந்த பிறகு ஒரு நாள் நீங்கள் மேசிவ் கம்பேக் அடிப்பீர்கள். இந்த திரும்புதலில் நீங்கள் முன்னால் உங்களை மறுத்தவர்களை கூட வியப்பில் ஆழ்த்துவீர்கள். அவர்கள் உங்களை எப்படி இந்த மாற்றத்தை அடைந்தீர்கள் என்று கேட்கும். ஸ்ட்ராட்டஜிக் டிஸப்பியரன்ஸ் என்பது உங்கள் முன்னணி நிலையை மறைக்கிறது. இது உங்களுக்கு உங்களை புதுப்பிக்கவும் உங்கள் திறமைகளை மேம்படுத்தவும் வாய்ப்பு அளிக்கிறது. டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்பது உங்கள் உள்ளார்ந்த சக்திகளை வெளிப்படுத்துவது. நீங்கள் புதிய திறன்கள் மற்றும் அறிவுகளை கற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிறீர்கள். இந்த இரண்டு அம்சங்களும் இணைந்து உங்கள் மீண்டெழுதலுக்கு அடித்தளமாக செயல்படுகின்றன. உங்கள் பயணத்தில் நீங்கள் பல சவால்களை சந்திக்கலாம். ஆனால் அந்த சவால்களை சமாளிக்கும் போது உங்கள் மனதில் ஒரு புதிய உறுதி உருவாகும். உங்கள் மீண்டெழுதலுக்கான இந்த பயணம் உங்கள் வாழ்க்கையின் முக்கியமான கட்டமாக மாறும். உங்கள் முன்னணி நிலையை மீட்டெடுக்க நீங்கள் உங்கள் திறமைகளை மேம்படுத்த வேண்டும். உங்கள் வருங்காலத்தை உருவாக்க நீங்கள் உங்கள் சக்தியை முழுமையாக பயன்படுத்த வேண்டும். இந்த மாபெரும் திரும்புதலில் நீங்கள் உங்கள் உண்மையான சக்தியை அடைந்து உலகத்திற்கே ஒரு புதிய உதாரணமாக மாறுவீர்கள். உங்கள் பயணம் மற்றவர்களுக்கு ஊக்கமளிக்கும் ஒரு கதை ஆகும். உங்கள் புதிய அவதாரத்தை எதிர்பார்க்கவும் உங்கள் சக்தியை வெளிப்படுத்தவும் தயாராகுங்கள். Protect your energy. உன் புதிய சக்தியை காக்கும் காவலராகு. ஆனால் மிகவும் கவனமாக இருங்கள். திரும்பிய பிறகு பழைய சிக்கல்களில் சிக்காமல் இருக்க வேண்டும். முதலில் வலுவான எல்லைகளை நிறுவுங்கள். எல்லைகள் என்பது உன் மனதின் பாதுகாப்பு. பிறரின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்காக உன் சக்தியை வீணாக்காதே. இரண்டாவது, ஒழுங்கு மற்றும் கட்டுப்பாட்டை பின்பற்றுங்கள். தினசரி செயல்களில் ஒழுங்கு மற்றும் திட்டமிடல் உன் சக்தியை அதிகரிக்கும். ஒவ்வொரு நாளும் சிறிய இலக்குகளை அமைத்து அவற்றை அடைய முயற்சிக்கவும். மூன்றாவது, தன்னிமயம் மற்றும் மரியாதையை காக்கவும். உன் மதிப்பை உணர்ந்து அதை மற்றவர்களிடம் வெளிப்படுத்துங்கள். உன் தேவைகளை முதலில் வைக்கவும் பிறருக்காக உன் சக்தியை வீணாக்காதே. மீண்டும் தேவைப்பட்டால் மறைந்து கொள்ளுங்கள். தயங்காதே. அமைதியானது பலவீனத்தின் அடையாளம் அல்ல, அது உன் உத்தி சார்ந்த சூப்பர் பவர். உன் சக்தியை காக்கும் இந்த வழிமுறைகளை பின்பற்றினால் நீ எப்போதும் உன் முழு திறனை அடைய முடியும். உன் புதிய சக்தியை பாதுகாப்பதற்கான இந்த வழிமுறைகள் உன்னை முன்னேற்றத்தில் வழிகாட்டும். உன் சக்தியை காக்கும் காவலராக இரு, உன் வாழ்க்கையை மாற்றவும். டிஸப்பியரன்ஸ், ஹீலிங், ரீஇன்வென்ஷன், பவர்ஃபுல் கம்பேக். இதுவே தான் ரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வெற்றி பாதை. மறைவது என்பது அன்விசிபிள் ஆகிவிடுவது அல்ல. நீங்கள் மறைந்த பிறகு நீங்கள் அன்ஃபர்கெட்டபிள் அன்ஸ்டாப்பபிள் ஆகிவிடுவீர்கள். இந்த வீடியோ உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் உங்கள் பயணத்தை ஆரம்பிக்க நேரம் வந்துவிட்டது.
மனிதர்கள் பல்வேறு சவால்களை எதிர்கொள்கின்றனர். ஆனால் அந்த சவால்களை எதிர்கொண்டு மீண்டும் எழும்புவது தான் உண்மையான சக்தி. இது உங்கள் உள்ளத்தில் உள்ள தீயை மீண்டும் உயிர்ப்பிக்க உதவும். உங்கள் கண்ணீரிலிருந்து உங்கள் வெற்றியை உருவாக்குங்கள். உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுத்த உங்கள் மனதில் உள்ள நம்பிக்கையை உறுதியாக கொள்ளுங்கள். ஒவ்வொரு லைக், ஒவ்வொரு ஷேரும் ஒருவரின் வாழ்க்கையில் புதிய தொடக்கமாக மாறக்கூடும். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் பகிருங்கள். உங்கள் அனுபவங்களை மற்றவர்களுடன் பகிருங்கள். நாம் சேர்ந்து உண்டாக்கும் இந்த சங்கமமே ஒரு மனிதனை மாற்றும் ஒரு தலைமுறையை உருவாக்கும். உங்கள் பயணத்தில் நீங்கள் ஒருவருக்கு உதவலாம், அவருக்கு நம்பிக்கையை தரலாம். UYIR வாரம் Inspire to Ignite. வரும் வாரம் புதிய பயணத்துடன் சந்திப்போம். நன்றி. வாழ்க வலிமையான உங்கள் புதிய வாழ்க்கை.